அன்பினர்களே, வளைகுடாவில் மோதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. கொஞ்சம் கூட அசராமல் குறையாமல் மோதல்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. ரொம்ப தான் இவன் அமீரகம் அடி வாங்கி சாகுறான். அவனுக்கு தான் ரொம்ப அடி அடி என்றால் அவன் தொடர்ச்சியாக அமெரிக்கா பக்கம் தான் என்ன இவ்வளவு அடிச்சாலும் அவன் கொஞ்சம் திருந்துற மாதிரி தெரியல. தொடர்ச்சியான அடி விழுந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நாம் தந்திருந்தோம் இல்லையா? புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கொமேனி அவர் காயப்பட்டிருக்கிறார் என்று. அந்த செய்தி இப்பொழுது ஊர்ஜிதமாக இருக்கின்றது. அவர் கல்லீரலும் மோசம் பண்ண இருக்குது, அப்புறம் காலிலும் பெருத்த காயம் என்று அவர் இப்பொழுது மாஸ்கோவில் புடின் அவர்களின் நேரடி கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாகவே ஈரானுக்கு உள்ளிருந்து வரும் செய்தி ஒன்று கசிந்திருக்கின்றது. அது ஊர்ஜியமான செய்தியாகத்தான் சொல்லப்படுகின்றது. ஏனெனில் அது உண்மைதான். ஏன்னா அவர் நியமனம் செய்யப்பட்டவுடன் அவர் இன்னுமே ஒரு உரையாற்றல் கூட பண்ண வரவில்லை. ஆனால் முஸ்தபா கொமேனி அவர்களின் செயல்பாடுகள் மாதிரி அலி லாரிஜானி அவர்களால் இயக்குவதாகவே அந்த செய்தி சொல்லுகிறது. அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன மேலே லாரிஜானி அவர்கள் தான் முழு பாதுகாப்பையும் ஒரு தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வைத்து இயக்கி வருகின்றார் என்று. அதை இதே நேரம் அமெரிக்க அதிபரும் சொன்னாரே, அவர் எங்க எழும்புறாரு, அடிபட்டு கிடக்குறாரு இல்ல, கோமாவில் இருக்கிறாருன்னு சொல்லி நெய்னாவும் சொல்லிச்சு. அப்ப இது ஒரு ஊர்ஜியமான நிலைப்பாடு தான். நாம ஏற்கனவே இரண்டையும் தான் தெரிகிறோம். இந்தியால நெதன்ஸும் காயப்பட்டு மிகப்பெரிய அண்டர் ரேட்மெண்ட் இருக்கிறார். அதே போன்று முஸ்தபா கொமேனி அவர்களும் அண்டர் ரேட்மெண்ட் தான். ரெண்டும் அசைக்க முடியாத உண்மை. அது சில இந்த இந்தியன் அதை நான் இப்படிதான் சொல்லுவோம், சில யூடியூபர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள கொஞ்சம் விஷம் பரப்பியல் அது அவர் நல்லா தான் இருக்கிறாரு. இவங்க கண்ட மாதிரி அடே ஊர்ஜியமான செய்தி இஸ்ரேலுக்குள்ள இருந்தே வருகுது. அவர் காயப்பட்டு அவர் விரையில மக்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து வருது. அடக்கி வைக்கலாலே இவங்களும் ஊடக தணிக்கை என்ற பேர்ல இஸ்ரேலுக்குள்ள மோசமான ஒடுக்கத்தை கொண்டு வராங்க. இந்த மாதிரி செய்திகளை போட்டா தூக்கு தண்டனை லெவலுக்கு வருது. அப்படி 5 வருஷம் அரெஸ்ட் பண்ணுவாங்க செய்தி போடலாண்டு. அதுல சில யூடியூபர்ஸ் நம்ம புது பேர் வச்சுக்கிறோமா, டில்லி மஸ்தான் இவருக்காருக்கு துருக்கி அதிபர், அவருக்கும் துருக்கி மஸ்தான், அவர் ஒன்றும் லாய்கள் ஆள் தானே, அவர் ஒரு மஸ்தான். இப்ப இந்த யூடியூபர் கொஞ்சம் பிரிக்கிறாங்க. அதுதான் வேற, அதெல்லாம் சின்ன ஊடகம் கண்டுகொள்ளக்கூடாது. அடே ஊடகத்துல ஒரு இஷ்யூ செய்திடா ஒரு சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய யூடியூபர்ஸ், நம்ம தமிழ்நாடு சொல்லக்கூடாது, அது தெரியவே கிடையாது. யூடியூபர்ஸ் தான் அவங்களும் தாங்க முடியல. எனக்கு ஒருத்தன் நேசிக்கிறான், ஷட் அப் யுவர் மவுத் நேசிக்கிறான், நான் புறவத்தாரன். நம்ம ஈழக்காரன் ஒருத்தன் அமெரிக்காவுக்கு பிறந்திருப்பான், இவனுக்கு நெய்னாக்கு பிறந்திருப்பான் ஒருத்தன். அவரு போட்டோ எல்லாம் இருக்குது, நான் அடுத்த செய்தியில தாரேன். எனக்கு திட்டிருக்கிறான், என்னவா ஷட் அப் யுவர் மவுத், டேய் நான் வாய் முன்ன செய்தி வருமாடா நாதாரி, ஒரு நாதாரி, ஈழ நாதாரி போட்டோ எல்லாம் போட்டு தாரேன். அவர் இந்த எம்ம தளத்திலே எனக்கு திட்டிக்கிறான் வந்திருக்குது. வந்து 3 தினம் நான் என்ன பார்க்கல, பார்ப்போம். அப்ப ஆக இப்பொழுது இறந்து விட்டாரா உயிருடன் இருக்கின்றாரா, அதாவது முஸ்தபா கொமேனி என்ற கேள்வி தொடர்ச்சியா இருந்து வருகின்றது. ஒரு 2-3 தினங்களா இந்த செய்தி நம்மளை எட்டினாலும் ஓரளவு சரி இதை ஊர்ஜிதப்படுத்தாம நான் உங்கள்கிட்ட காவி வர முடியாத சுட்டி அதை நான் கொண்டு வரல. இப்ப வந்துட்டு அவர் மாஸ்கோவுக்கு பறந்துட்டார். கடந்த வியாழக்கிழமையே போயிட்டாராம். கடந்த வியாழக்கிழமை என்கின்ற போது 5ஆம் தேதி வாக்கில் அவர் சென்று விட்டதாகவே சொல்லப்படுது. மிகப்பெரிய நேரடி சிகிச்சை கொண்டு இங்கேயே ஈரானுக்குள்ளேயே இது எப்ப கொல்லப்படுகிறார், அந்த காயப்படுகிறார் என்றால் அவங்களோட அவர் பெரிய கடந்த பிப்ரவரி 28 அன்று தான் காயப்படி. அவரை மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, சிஸ்டர் இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, இப்படி இறந்த குழந்தை இவர் மட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸிங், தப்பித்தான் இருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்க இந்த செய்தி நான் கொடுத்திருக்கிறோம் இல்ல. இப்போது 500 உளவாளிகள் ஒரு 2 தினங்களுக்கு 48 மணி நேரத்தில் இந்த எலிகள் கூட்டங்கள் அழுவது போன்று 500 ஸ்பைஸ்களை கை செஞ்சுக்குது ஈரான். இதை நாம தந்திருக்கிறோம், ஏற்கனவே தந்திருக்கிறோம். ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு நம்ம சொல்லுவது என்ன, உங்க நாட்டுக்குள்ள இருக்கிறான்டா சத்ராதிகளை கைது செய்யண்டு. இப்போ 500 பேரை கைது செய்யப்பட்டிருக்கு. 250 நாதாரிகள் பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள். ஒன்று அவங்க பிரித்தானியா குடியுரிமை பெற்றிருக்கலாம்,
அல்லாட்டி பிரித்தானியான PR பெற்றிருக்கலாம். அத்தனையும் மொசாட்ல உளவாளிகளா வந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை நாம் தந்திருக்கிறோம், நேற்று முன்தினமும் தந்திருக்கிறோம். ஏகப்பட்ட உளவாளிகள் கைது சொல்லி அது இன்னும் வேட்டையாடப்படுகிறது. இப்பொழுது நாம் அந்த செய்திக்குள் நேரடிக்கு போமா, வாங்க நேரே செய்திக்குள்ளே சொல்லுவோம். இறந்து விட்டாரா அல்லது உயிருடன் இருக்கிறாரா, புடின் தனிப்பட்ட முறையில் உதவி வழங்கியுள்ளார் என வதந்திகள் பரவியதால் ஈரானின் காயமடைந்த புதிய தலைவர் காலில் அறுவை சிகிச்சைக்காக மாஸ்கோ பறந்து விட்டாராம். ஈரானின் புதிய சர்வாதிகாரி, அவங்க செய்தி அப்படி சொல்லலாம, நம்ம ஒண்ணுல கையில மடியில போடலங்க. ஈரானின் புதிய உச்ச சர்வாதிகாரி வான்பலி தாக்குதலின் போது கடுமையான காயங்களுக்கு ஆளான பிறகு புடினால் தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்ட கால் அறுவை சிகிச்சைக்காக மாஸ்கோவிற்கு தனி விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. முஸ்தபா கொமேனி இறந்து விட்டிருக்கலாம் அல்லது என்ற வதந்திகள் பரவி வருகின்றன. அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து தலைவர் காணப்படவில்லை, கோமாவில் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. புடின் தனது ஜனாதிபதி மாளிகையில் சிகிச்சைக்காக புதிய உச்ச தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. குவைத் செய்தித்தாளான அல் ஜரீடா இதுதான் அவங்க சொல்றாங்க. குவைட் அடி வாங்கி சாகுறான்ல, அதனால என்னால் ஏதாவது உண்மை, அதாவது முஸ்தபா கொமேனி உயிருடன் இருந்தால் அவர் நிச்சயம், அதாவது மக்கள் மத்தியில வரக்கூடிய அவர் இருப்பாரானால் இந்நேரம் மக்கள் மத்தியில் வந்து போயிருப்பார். அவர் காயப்பட்டிருக்கிறார், லேசாகி வர வாய்ப்பு இருக்கின்றது. நாம் அதை பார்க்கலாம். ஆனா செய்தி மட்டும் அது ஒரு ஊர்ஜியமான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. அது உண்மைதான். வெளியேற்ற மிகவும் ரகசியமாக நடந்ததாகவும் புதிய ஈரானிய தலைவர் ரஷ்ய ராணுவ விமானத்தில் மாஸ்கோவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. பின்னர் கெமேனி புடினின் ஜனாதிபதி மாளிகையில் ஒரு வெற்றிகரமான அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளியில கொண்டு போகலங்க அவரை ஜனாதிபதி மாளிகையில அந்த டாக்டர் டீம் எல்லாம் வரவழைச்சி செஞ்சுக்கிறாங்க சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மிகவும் இரகசியமான முறையும் மிகப்பெரிய பாதுகாப்பு மத்தியிலையும் புடின் செஞ்சுக்க. ஏன்னா புடின் தொழில் இருக்குல்ல ஈரான்ல, அவர் நிறைய பட்டாவிட இருக்குது. எவிக் ஃபியூரி நடவடிக்கையின் முதல் குண்டுவெடிப்புகளில் ஒன்றில் கெமேனி காயமடைந்ததாகவே அந்த வட்டாரம் சொல்லப்படுது. அதாவது February 28 அன்று பெரியவர் கொல்லப்பட்ட அன்றே இவர் காயப்பட்டிருக்கிறார். அவரது காயங்களுக்கு நன்கு பொருத்தப்பட்ட மற்றும் சிறப்பு மருத்துவமனை தேவைப்பட்டது என்றும், இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் ஈரானில் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருவதால் வைத்தியசாலைகளும் குறிவைக்கப்படும் என்றும், உளவாளிகளும் மெலிந்திருப்பதால் இவர் அநேகமாக சிகிச்சை பெறும் போதே குறிவைக்கப்படலாம் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவே அவரை மாஸ்கோவுக்கு தூக்கி சென்றார்கள் என்பதுதான் இது ஒரு பரவலான ஒரு உண்மை செய்தி. நம்புவதும் நம்பாமதும் உங்க பிரச்சனை, ஆனா செய்தி உண்மைங்க. கடந்த வியாழக்கிழமை ஒரு அழைப்பின் பேரில் கமேனி ரஷ்யாவுக்கு மாற்றப்பட்டதால் புதிய சிகிச்சை அளிக்க புடின் முன்மொழிந்ததாக சொல்லப்படுகிறது. வான்வழி தாக்குதலில் படுகாயமடைந்த போதிலும் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி பொறுப்பேற்றதாக செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து இது வருகிறது. படுகொலை செய்யப்பட்ட அயதுல்லா அலி கமேனியின் 56வது மகன் வயது புதல்வர் குறைந்தது ஒரு காலை இழந்ததாகவும் வயிறு அல்லது கல்லீரலுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. பாதிக்கப்பட்ட அயதுல்லாவை மறைக்கும் ஒரு வினோதமான முயற்சியில் ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் அளித்த முதல் அறிக்கை என்று கூறுவதை ஒளிபரப்பி வருகிறது. அது பொய்யான செய்தி. ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் உள்ள புதிய அயதுல்லா ஷினா பல்கலைக்கழக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்திருக்கிறார். உயிருக்கு பயந்து அடையாளம் காண விரும்பாத ஆதாரம் ஒன்று லண்டனில் உள்ள நாடு கடத்தப்பட்ட அதிருப்தியாளருக்கு செய்திகளை அனுப்ப ஈரானின் கிட்டத்தட்ட முழுமையான இணைய முடக்கத்துக்கு பிறகு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. அவர் ஒரு மருத்துவர் அல்ல, ஆனால் மருத்துவமனையின் அதிர்ச்சி குழு உறுப்பினர்களை அறிவார். அதிர்ச்சி கொள்வான். அவர்கள் முஸ்தபா முகமது ரஸா ஜோபர் காண்டியின் பராமரிப்பில் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாகவே சொல்லப்படுகிறது. அவரது 1 அல்லது 2 கால்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது என்றும், அவரது கல்லீரல் அல்லது வயிறு உடைந்து விட்டது என்றும், அவர் கோமாவில் இருப்பதாகவே அந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. ஈரானின் தற்போதைய இணைய முடக்கத்தின் கீழ் எங்கள் அதே ஆதாரத்தின் விரிவான வெளிப்பாடுகளை சரிபார்க்க இயலாது என்றும், ஆனால் ஈரானின் ஆயிரக்கணக்கான போரில் காயமடைந்தவர்கள் முஸ்தபாவின் நிலை ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது.
ஈரானிய அரசு தொலைக்காட்சி இப்போது மறைந்த அயதுல்லாவின் அமைதியான பாரிஸை ரமலானின் ஜான்பாஸ் காயமடைந்த போர் வீரர் என்று வெளிப்படையாக குறிப்பிடுகிறது. மேலும் அண்டை நாடுகள் மீது முரட்டு நாடு தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துவது எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளை உயர்த்தி உள்ளது. ஈரான் இப்போது பேய் அயதுல்லாவால் நடத்தப்படுகின்ற கோட்பாடுகளை அந்த செய்தி சொல்லுகிறது. புதிய உச்ச தலைவரின் படங்களை திருத்த ஏஐ பயன்படுத்தியதாகவும் ஈரானும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. இதுவரை யாராலும் அவரை காண்பிக்க முடியவில்லை. அவர் நியமனம் செய்யப்பட்ட பிற்பாடு அவரை காண்பிக்க முடியவில்லை என்றே சொல்லப்படுகிறது. ஈரான் தனது புதிய உச்ச கொடுங்கோலன் உயிருடன் இருப்பதாகவும் நலமுடன் இருப்பதாகவும் ஒரு வலியுறுத்தி வருகிறது. அந்த முரட்டு நாட்டின் வெளியுறவு அமைச்சர் கமேனி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்துகிறார் என்றும் அந்த லண்டன் செய்தி சொல்லுது. இது என்னன்னு சொன்னால், அவர் கோமாவில் இருக்கிற ஒருவரை ஏன் நியமித்த அந்த ஒரு கேள்வி நமக்கு வருகிறது இல்லையா? ஏனென்றால் IRGC மிகவும் நம்பிக்கைக்குரியவர் அவர் தானா. IRGCல ஈரான் ஈராக் யுத்தத்தின் போதும் மிக அதிகமாக நம்பிக்கையின் விசுவாசமாக செயல்பட்டிருக்கிறார் முஸ்தபா கொமைனி. இப்ப இந்த இடத்துல முஸ்தபா கொமைனி மறந்து போயிட்டார் அப்படி என்ற ஒரு இஷ்யூ ஆகி அலி லாரிஜானி அப்படி போன்றவர்கள் உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டால் அந்த IRGCக்குள்ள ஒரு தளர்வு நிலை ஏற்படும். என்ன, அதாவது ஈரானிய இராணுவத்துக்குள்ள ஒரு தளர்ச்சி ஏற்படலாம் என்ற ஒரு முடிவின் காரணமாகவே அவர் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும், இந்த போர் முடிவரையும் வரையும் அவர் சில வேளை அவர் நடக்க இல்லாம அவர் அங்குமினிடாவும் இருக்கலாம். அது உத்தரவுதான மூலதான வேணும், நடக்க தேவையில்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு சுத்திக்கிட்டு பேட்டி கொடுக்க தேவையில்லை. அவர் அறிவுபூர்வமான ஒருத்தர். அவர் பெரியவருக்கு பிறகு இவர் அறிவுபூர்வமாக பார்க்கப்படுது. அதைவிட கூடுதலாக ஈரானிய இராணுவத்திற்கு IRGCக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இவர் பார்க்கப்படுகின்றார். அதனால் ஒரு இறுக்கமான ஒரு ஒடுக்கமான ஒரு உச்ச நேரத்தில் இவர் ஒரு புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டார் என்ற ஒரு இஷ்யூ வந்த உடனேயே ஈரானிய இராணுவம் துள்ளு குதித்தது. அதை நீங்க பார்த்திருப்பீர்கள். அதுதான் காரணம். ஒரு முழு குடும்பமும் இல்லை, அதுக்குரிய பொருத்தமான ஆள் இல்லைன்னு சொன்னால் ஒரு இராணுவத்துக்குள் ஒரு தளர்ச்சி நிலை உருவாக்கப்பட்டு இந்த அளவு வீரியமாக ஈரானிய இராணுவம் மோதலில் ஈடுபட்டிருக்க மாட்டாது என்பது எனது கணிப்பீடு. இதுதான் அந்த உண்மை. அதாவது இது வந்து சொந்த கணிப்பீடா இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு உச்ச நிலைமையில இந்த மாதிரி ஒரு இழப்பீடு சொன்னோம்னு சொன்னால் கொஞ்சம் விரிவடைய பார்க்கும், புலிகளின் தலைவர் இல்லாதது போன்றும். எனவே அதற்காகத்தான் அவர் உசுட இல்லாட்டியும் பரவாயில்ல, அவரை வச்சு காய் நகர்த்துவோம் என்று ஒரு திட்டம் அலி லாரிஜானி இதுக்கு குழந்தை இருக்கிறார். அவர் தான் இப்ப பாதுகாப்புல கட்டுப்படுத்தியும் வருகிறார். எனவே இது ஒரு திட்டவட்டமான செய்தியாகவே நாம் இதை எடுத்து செல்ல வேண்டும். அடுத்த செய்தியாக, ஈரான் காவல்துறை எதிராளிகளுக்காக உளவு பார்த்ததாக ஈரானிய இராணுவ போலீசார் 500 நபர்களை கைது செய்து என்று இன்று திங்கட்கிழமை 16ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஈரானின் காவல்துறை தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் அஹமது ரஸா ரடான் நடந்து வரும் அமெரிக்க இஸ்ரேல் போரின் மத்தியில் எதிரிகளுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஸ்பைஸ் நாட்டின் காவல்துறை 500 பேரை கைது செய்துள்ளதாக கூறுகிறார். கைதிகளில் 250 பேர் எதிரிகளுக்கு தகவல் வழங்கிய முக்கியமான நபர்கள் என்றும் அவர்கள் முக்கியமான வழக்குகளுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் 250 பேரும் உறுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் இடங்களில் காட்சிகளை எடுத்து அவர்களுக்கு அனுப்புவதன் மூலம் குழுக்களுடன் ஒத்துழைத்ததாகவும் கூறியிருக்கிறார். கைதுகள் எப்போது நடந்தன என்பது பற்றி சொல்லவில்லை. 48 மணி நேரத்துக்குள் இந்த கைதுகள் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 ஈரானிய மாகாணங்களில் செயல்பட்டு வந்த ஒரு உளவு குழுவை சேர்ந்த மிக முக்கியமான 20 வழக்குகளில், அதாவது 20 கேஸ்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க உள்ளடங்குவதாகவும் காவல்துறை தலைவர் விளக்கி இருக்கின்றார். மேலும் அந்த குழு கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். நாச வேலை நடவடிக்கைகளின் முக்கிய குற்றவாளிகளும் தடுத்து வைக்கப்பட்டனர் என்றும் எதிரியால் தாக்கப்பட்ட ஒரு தனியார் நிறுவனம் பற்றிய தகவல்களை அவர்கள் அனுப்பியதாகவும் ரடான் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய ஊடகங்களின்படி ஞாயிற்றுக்கிழமை நேற்று பல பிராந்தியங்களில் டசன் கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானின் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு இலக்குகளில் இருப்பிட விவரங்களை இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொண்ட குற்றச்சாட்டில் வடமேற்கு ஈரானில்
20 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. வான்வழி தாக்குதல்களால் பாதிக்கப்படாத வடகிழக்கு ஈரானில் 10 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் சிலர் முக்கியமான இடங்கள் மற்றும் பொருளாதார உட்கட்டமைப்பு பற்றிய தகவல்களையும் இராணுவ இலக்குகளையும் சேகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. தகவலில் உள்ள அதாவது தரையில் உள்ள தகவல் தருபவர்களின் ரகசிய தகவலின் அடிப்படையில் இஸ்ரேல் பாதுகாப்பு சோதனை சாவடிகளை குறிவைக்க தொடங்கியுள்ளது. இது ஈரான் மீது தாக்குதலின் புதிய கட்டடத்தை குறிக்கிறது என்று இந்த வாரம் இந்த செய்தி ராய்ட்டருக்கும் போயிருக்குதாம். இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள் நாட்டில் புதிய இலக்குகளை தொடர்ந்து தாக்கி வருவதால் எதிரிகளுடன் தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 500 பேரையும் ஈரான் கைது செய்து இருக்கிறதாக அந்த தகவல்கள் சொல்லுகின்றது. இதேவேளை ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியிலிருந்து உளவு பார்த்த குற்றச்சாட்டில் 500 பேரை தாண்டியும் கைது நடைபெற்றதாகவும் செய்தி சொல்லுகிறது. இதில் 250 பேர் லண்டனை சேர்ந்தவங்க, அதுல மாற்றுக்கிறது இடமில்லை. அவங்க இஸ்ராயலுடன் மிக நெருக்கத்தை கொண்டவங்க என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த 250 பேர் லண்டனை தளமாக கொண்ட ஒளிபரப்பாளரான ஈரான் சர்வதேசத்துக்கு இலக்கு வைக்கப்பட்ட தளங்கள் பற்றிய தகவல்கள் உட்பட உளவுத்துறையை வழங்கியதாக ராடன் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த தளம் என்னுடைய லிங்கில் இருக்குங்க. அந்த லண்டன் தளம் நான் பெயர் சொல்ல விரும்பல, நான் அவங்களுடைய லிங்கில் இருக்கிறேன். சந்தேக நபர்களை எதிரிகளுக்கும் விரோதமான ஊடக நிறுவனங்களுக்கும் தகவல்களை குழுக்களுடன் பரிமாறிக்கொண்டதாகவும் அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் இன்னும் கைதுகள் நடைபெறும் என்றும் வேட்டை நாய்கள் மூலமாகவே அவர்கள் கண்டறியப்படுவார்கள் என்றும் உச்சகட்டமாக ஒரு எச்சரிக்கையாகவும் அது சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈரானுக்குள் இந்த எலிவேட்டை ஒற்றர்கள், அது அப்படிதான் சொல்லப்படுது, சந்தேக நபர்களை எதிரிகளுக்கு விரோதமான ஊடக நிறுவனங்களுக்கும் தகவல்களை கசிய விட்ட ஒற்றர்கள் என்று சொல்றாங்க. அந்த ஒற்றர்கள் அடக்கப்படுகிறார் என்றும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அழிக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுது. இன்னும் அவங்கள தலைவட்டுப்படல. கைது இப்பதானே 48 மணி நேரங்களுக்கு நடைபெற்ற கைதுகள் தொடரும். அப்பப்போ நமக்கு கிடைக்கும் என்றும் சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.